போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்திச் செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்திச் செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்திச் செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்திச் செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்திச் செல்லுமையா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, என் இதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு தருவேன். உங்களை நேசிக்கின்ற, உங்கள் மீது அக்கறையாயிருக்கின்ற, உங்களை ஞானத்தோடு வழிநடத்துகின்ற, உங்களை சரியான பாதையிலே இருத்தி உங்களோடு உடன் பயணிக்கின்ற, உங்கள் தேவைகளை சந்திக்கின்ற, உங்களை பாதுகாக்கின்ற நல்ல மெய்ப்பர்களை, தலைவர்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி தருகின்றார். தன்னையே மிகச்சிறந்த மாதிரியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திரு இருதயத்தை திறந்து காட்டுகின்றார். நம் மீது அக்கறையாயிருக்கின்ற ஆண்டவரின் குரலுக்கு நாம் செவிமடுக்கின்றோமா?
நம்மை மேய்ப்பதற்காக, நம்மை வழிநடத்துவதற்காக இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்ற நம்முடைய பெற்றோர், நம்முடைய குடும்பத்தினர், உறவுகள், திருவையினுடைய தலைவர்களுடைய குரலை கேட்கின்றோமா? நாம் கீழ்ப்படுகின்றோமா? பல தருணங்களில் நாம் தவறி இருக்கின்றோம், உதாசீனப்படுத்தி இருக்கின்றோம், கீழ்ப்படியாமல் இருந்திருக்கின்றோம், மனம் நோக செய்திருக்கின்றோம், காயப்படுத்தி இருக்கின்றோம். தவறிய தருணங்களை நினைவு கூர்ந்து மன வருத்தப்பட்டு மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது இரக்கம் வைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகனின் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்ய பெற்று அவரது உணர்வுகளால் பற்றி எரிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உருவுக்கு ஒத்திருக்கச் செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 14 முதல் 17 வரையுள்ள இறைவார்த்தைகள். மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று காளைகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறு இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்த்தம்
மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா அல்லேலூ 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ 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 அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூதர் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: விதைப்பவர் ஊமையை பற்றி கேளுங்கள். வழியோரும் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்து இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றிச் செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மத தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, இலங்கை உறவுகள் போர்க்காலத்திலே போராடி கொண்டிருந்த சூழல். அந்த தருணங்களிலும் கூட ஞாயிற்றுக்கிழமைகளில் ஞாயிறு வழிபாட்டிற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆலயம் தேடி வந்தது நிதர்சன உண்மை. அப்படிப்பட்ட தருணங்களில் ஆலய வளாகங்கள் அல்லது சாதாரண கூடாரங்களில் திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டன. அந்த தருணத்தில் இந்தியாவிலிருந்து சென்ற ஒரு குருவானவர் இலங்கையில் மக்களோடு மக்களாக வாழ்ந்து வழிநடத்தி கொண்டிருந்த ஒரு ஆயரிடம் இப்படியாக பகிர்ந்து கொண்டார். ஞாயிறு வழிபாட்டுக்காக கூடுறீங்க, அட்லீஸ்ட் கூடாரமாவது கொஞ்சம் பெருசா பாதுகாப்பா இருந்தால் நல்லா இருக்குமே. ஓட்ட ஒடிசலாக இருக்குது,
எல்லா இடத்துலையும் உடைந்து போயிருக்கின்றதே என்று அவரிடம் பகிர்ந்து கொண்டார். அதற்கு அந்த பாசமிகு ஆயர் இப்படியாக சொன்னார்: கடந்த 10 ஆண்டுகளாக என்னுடைய மக்களை உயிரோடு பாதுகாத்து வைத்திருப்பதே எனது மிகப்பெரிய பணியாக இருக்கின்றது. இவர்களை உயிரோடு பாதுகாத்து வைப்பதே என்னுடைய பெரும் பணியாக இருக்கின்றது. இதெல்லாம் என்னுடைய கவனத்திலும் இல்லை, கருத்திலும் இல்லை என்று சொன்னாராம். என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தருகின்றார். என் இதயத்திற்கு உகந்த, என் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அன்புறவுகளே, மெய்ப்பன் ஆயன் என்கின்ற உருவகம் திருவிவிலியத்தில் மிக மிக பிரபலமானது. யூத மக்களுடைய வரலாற்றிலே, கலாச்சாரத்திலே ஆயன் ஒரு அடித்தள அனுபவ உருவகம். எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நூற்றுக்கணக்கான ஆடுகளை ஆயர்கள் மேய்ப்பது உண்டு, ஆயன்கள் மேய்ப்பது உண்டு. எப்போதும் ஆயன்கள் ஆடுகளுக்கு முன்பாக செல்வார்கள். ஆடுகளுடைய நீர்நிலையை தேடிச் செல்வார்கள், நிழலை தேடிச் செல்வார்கள், நல்ல புல் தரைகளை, புல்வெளிகளை தேடிச் செல்வார்கள். போகின்ற வருகின்ற வழியில் நிச்சயமா அங்கே நரிகள் அல்லது காட்டு விலங்குகள் எதிர்வர வாய்ப்புகள் உண்டு. கல்வர்கள், திருடர்கள் எதிர்வர வாய்ப்புகள் உண்டு. அவைகளை எல்லாம் எதிர்கொண்டு செல்ல, அவர்களிடமிருந்து பாதுகாக்க ஆயன் முன் செல்வது வழக்கம். மந்தையை நேசிக்கின்ற, மந்தையோடு இருக்கின்ற, மந்தையை வழிநடத்துகின்ற, மந்தையை புரிந்து கொள்கின்ற, அவர்கள் சார்பாக இருக்கின்ற நல்ல மெய்ப்பர்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்கு தருகின்றார். திருவிவிலியம் முழுவதும் இந்த கருத்துக்கள் அப்படியே அழகாக பரவிக்கொண்டே இருக்கின்றன. இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், என் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா திருவிவிலியம் முழுவதும் இதற்கு அப்படியே விளக்கம் சொல்வது போல இறைவார்த்தை இருக்கும். சாமுவேல் முதல் நூலிலே நாம் வாசிப்போம். தாவீதை பற்றி பேசுகின்ற பொழுது, எனது இதயத்திற்கு மிகவும் ஏற்றவன். அன்புறவுகளே, அவர் ஆண்டவரோடு நெருங்கி இருந்தார். ஆண்டவரை மிக நெருக்கமாக அன்பு செய்தார். எல்லா தருணங்களிலும் ஆண்டுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் நாடினார். அதனால்தான் என்னாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு என்று பாடல் பாடினார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சேன். ஆயன் என்னோடு இருப்பவர், என் சார்பாக இருப்பவர், என்னை மகிழ்ச்சிப்படுத்துபவர், என்னை அபிஷேகம் செய்பவர், என்னை பாதுகாப்பவர், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கிலும் எதிரிகள் முன்னிலையிலும் என்னை பாதுகாப்பவர், பெருமைப்படுத்துபவர் என்று பறைசாற்றியவர். இறைவனுக்கு ஏற்ற, இறைவனுடைய இதயத்திற்கு உகந்த மெய்ப்பர்கள் இறைவனை தேடுபவர்கள், துணிச்சலானவர்கள், நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றவர்கள், இதயத்தை பார்க்கின்றவர்கள். அன்புறவுகளே, நமக்கு ஆண்டவர் நல்ல மெய்ப்பர்களை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆயன்களை கொடுத்திருக்கிறார். யார் இந்த மெய்ப்பர்கள்? யார் இந்த ஆயன்கள்? உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய தாத்தா பாட்டி, உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய குருக்கள், உங்களுடைய துறவியர்கள், உங்களுடைய ஆயர்கள், உங்களுடைய தலைவர்கள். உங்களை நேசிக்க, உங்களை அன்பு காட்ட, உங்களை நேரிய பாதையிலே வழிநடத்த உங்கள் சார்பாக இருக்கு. அதே போலவே பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குருக்கள், துறவியர்கள், ஆயர்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் அன்பு அழைப்பினை தருகின்றார். இறைவனுடைய இதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மறைக்கல்வி பணியாளர்கள், அன்பிய தலைவர்கள், பங்கு பணியாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், குருக்கள், ஆயர்கள், திரு அவையை வழிநடத்துகின்ற மற்ற தலைவர்கள், குருக்களை, துறவியரை உருவாக்குகின்றவர்கள் எல்லோரும்
இறைவனுடைய இதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும். இதை எப்படி வெளிப்படுத்துவது? 4 நிலைகளில் வெளிப்படுத்தலாம். இறைவார்த்தை நமக்கு வழிகாட்டுகின்றது. 1, அணுகுமுறை கொடை, ஆட்டிடியூட் ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள். நாம் அடுத்தவர்களை எப்படி பார்ப்பது, எப்படி அணுகுவது, எப்படி உருவாடுவது, எந்த மனநிலையில் அடுத்தவர்களை பார்ப்பது, பிள்ளைகளை, பெற்றோரை, கணவனை, மனைவியை, உறவுகளை, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை எப்படி பார்க்கின்றது? வித் சர்வெண்ட் ஆர்ட் என்று சொல்வார்கள். பணிவிடை, பணி செய்கின்ற உள்ளத்தோடு அடுத்தவர்களை அணுகுகின்ற கொடை இறைவனுடைய இதயத்திற்கு ஏற்ற வாழ்க்கை நடத்தருடைய முதல் பண்பு. 2வது உறவாடும் கொடை என்று சொல்வார்கள். பீப்புள் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எபிலிட்டி டு ரிலேட் வித் அதர்ஸ். அடுத்தவர்களோடு உறவாட, அடுத்தவர்களுக்கு அன்பு காட்ட, அடுத்தவர்களுக்கு பாசம் காட்ட, அடுத்தவர்களுடைய குரலுக்கு செவிமடுக்க, கஷ்டம், துன்பம், வருத்தம், வேதனை, தனிமை அல்லது கவலை என்று வருகின்ற வேளையிலே அவர்களோடு அமர்வது, அவர்களோடு பயணிப்பது, அவர்களுக்கு செவிமடுப்பது. பிள்ளைகளோ மற்றவர்களோ நம்மை சார்ந்தவர்களோ தவறு செய்கின்ற பொழுது, மாற்றுப்பாதையிலே பயணிக்கின்ற பொழுது அன்போடு பாசத்தோடு கண்டித்து திருத்துவது. இது உறவாடுகின்ற கொடை. 3வது உருவாக்குகின்ற கொடை. ஆயர்களுடைய முதன்மையான பணி, பெற்றோருடைய முதன்மையான பணி, வழிநடத்துகின்றவர்கள் தலைவருடைய முக்கியமான பணி உருவாக்குகின்ற பணி. எபிலிட்டி டு ட்ரெயின் என்று சொல்வார்கள். எதற்காக? ஆண்டவருடைய விருப்பப்படி வாழ, அடுத்தவர்களுக்கு பணிவிடை செய்ய, சேவை செய்ய உருவாக்குவது. அதனால தான் நம்ம பங்கு அமைப்பு, மறைமாவட்ட அமைப்பிலே பல வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அன்பியமாக இருக்கலாம், மரியாயின் சேனையாக இருக்கலாம், வின்சென்ட் தே பால் சபையாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளுக்கு நம்ம பீடசிறார்களாக இருக்கலாம், இயேசுவின் கண்மணிகளாக இருக்கலாம், இந்த அருங்கொடை பணிக்குழுவாக இருக்கலாம், அல்லது பங்கு மண்டத்திலே பேரவையிலே பணிபுரிவதாக இருக்கலாம். இதன் அடிப்படை நோக்கம் சேவை செய்வது. சேவை செய்வது. நல்ல ஆயன், நல்ல தன்னுடைய 3வது பண்பு உருவாக்குகின்ற பண்பு. நம்முடைய பிள்ளைகளை, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை பணி செய்வதற்காக, பணிவிடை புரிவதற்காக, அடுத்தவர்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்குவது. 4வது தலைமையத்துவ கொடை, லீடர்ஷிப் ஸ்கில் என்று சொல்வார்கள். தலைவருடைய பணி என்ன? இலக்கை தெளிவுபடுத்துவது. இலக்கை தெளிவுபடுத்துவது. எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவது, உறுதிப்படுத்துவது. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, அன்பிய வாழ்க்கையில, பங்கு வாழ்க்கையில அல்லது நமது சமூக வாழ்க்கையில இதை நோக்கி தான் நாம் பயணிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்வின், உறவின், பணியின் அடித்தளமாக இருக்க வேண்டும், வழிகாட்டு நெறிமுறையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை உறுதிப்படுத்துவது, உருவாக்குவது, அதிகாரப்படுத்துவது. அதிகாரப்படுத்துவது. அன்புறவுகளே, இந்த நிலையில்தான் நற்செய்தி நமக்கு அழைப்பு தருகின்றது. 100 மடங்காக, 60 மடங்காக, 30 மடங்காக பலன் தர. இதை எப்படி புரிந்து கொள்வது? எனக்கு நினைவு இருக்கின்றது, சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது வயலில் போகும்போது அப்பா விளைந்த நெல்மணிகளுடைய கதிர்களை எடுத்து பார்ப்பார். ஒரு சில நேரங்களில் எண்ணி காட்டுவார். ஒரு நெல் கதிரில் எத்தனை மணிகள் இருக்கின்றன என சொல்லி 60, 70, 80, 100 இன்னும் அதற்கு மேலும் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நான் பார்த்திருக்கிறேன். நல்ல கதிர் வளர்ந்து பெரிய கொத்தா இருக்கும். அதை அப்பா விளக்குவார். பாரு, ஒரு நெல்மணியிலிருந்து எத்தனை 100 நெல்மணிகள் உருவாகி இருக்கின்றன என்று சொல்லி. நாம் ஒவ்வொருவருமே மிகுந்த கனித்தரத்தான் ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார். அவருடைய இதயத்திற்கேற்றவர்களாக நாம் வாழ்கின்றோம் என்றால் கனி தருகின்றவர்கள், மிகுந்த கனி தருகின்றவர்கள். குடும்பத்தில், அன்பியத்தில், பங்குல, வாழ்விடங்களில் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி இந்த அடுத்தவர்களை அணுகுகின்ற கொடையில, மக்களோடு உறவாடுகின்ற கொடையை, மக்களை உருவாக்குகின்ற கொடையை, மக்களை வழிநடத்துகின்ற கொடையை நாம் பயன்படுத்த, அதன் மூலமாக இறைவனை மகிமைப்படுத்த தொடரும் திருப்பலியிலே அருள் வேண்டுவோம். ஆண்டவரே, உமது இதயத்திற்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ, உம் இதய துடிப்புகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள, நாங்கள் செய்கின்ற செயல்பாடு ஒவ்வொன்றும் உமது இதயத்தை மகிழ்ச்சிப்படுத்த, ஒவ்வொரு கணமும் எங்களோடு இருந்து எங்களை இயக்கும், எங்களை பயன்படுத்தும், எங்களை சாட்சியாக நிலைநிறுத்தும் என்று அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென்.
அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், வீழ்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். ஆ, 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 அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. என்னுடல் உன்னுடலாகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே, மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. ஆ, 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 அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், வீழ்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வீழ்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். அன்புறவுகளே, நாம் அனைவருமாக இணைந்து இறைத்தந்தையை நமக்கு கொடுத்திருக்கின்ற நம்முடைய மெய்ப்பர்களுடைய குரலுக்கேற்ப வழிநடத்தலுக்கு ஏற்ப வாழ்ந்து இறைத்தந்தையை மகிமைப்படுத்த அருள் வேண்டி ஒப்புக் கொடுக்கிற திருப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவில்லா அன்பினால் ஒரே திருமகனை சொல்லற்கரிய இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அதனால் அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றிப்பில் நிறைவு அடைந்து நாங்கள் உமக்கு ஏற்ற காணிக்கையாகுமாறு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைவனை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி எழ உம்மை மன்றாடுகின்றோம். இப்பள்ளியினால் நீர் உளம் கண்ணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பள்ளி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், என ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் பரவியிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்குகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பரிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கேற்ப எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அன்பியங்களுக்கும் பங்குகளுக்கும் மறை மாவட்டங்களுக்கும் தாய் திருச்சபைக்கும் உலக நாடுகளுக்கும் ஆண்டவரே உமது அமைதியையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஒற்றுமையையும் ஆரோக்கியமான வாழ்க்கை சூழலையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கின்ற அருள் நிறைந்த அமைதியை ஒருவர் ஒருவருடன் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் கொடுத்திருக்கின்ற மெய்ப்பர்கள் வழியாக, ஆயர்கள் வழியாக, பெற்றோர்கள் வழியாக, தலைவர்கள் வழியாக நம்மை வழிநடத்துகின்றவர். இவர் குரலை கேட்டு இவர் விருப்பப்படி வாழ்ந்து இறை தந்தையை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்து நம்மை பலப்படுத்துகின்றவர். இவர் தரும் இந்த திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும்
மகிழும் வேலை இது. என் தவம் நான் செய்வேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்வேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் இடையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் அருளடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி விண்ணுலகில் அவருடைய மாட்சியில் பங்கேற்பாளர்களாகும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் இதயத்திற்கு ஏற்ற வழியில் நடந்து இறை இல்லத்தை கட்டி எழுப்பி இறைவனை மகிமைப்படுத்துகின்றவர்களாக சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னா உலகமே பின்னா
இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க